குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார்டனில் இன்றைக்கி கொஞ்சம் வெள்ளை கத்தரிக்காய் வழுதனங்காய் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம சமையலுக்கு தேவையான கொஞ்சம் காய்கள் எடுத்துக்கலாம். இது பாருங்கள், வெள்ளை கத்தரிக்காய். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். இது நம்ம பொரியல் பண்ணிக்கலாம், எண்ணெய் கத்தரிக்காய் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. சைஸ் பாருங்கள், இவ்வளோ தான். இதுக்கு மேலாது நம்ம விட முடியாது. இந்த இதிலே நம்ம அறுவடை பண்ணிக்கணும். இதுக்கு மேலே நம்ம விட்டோம் அப்படின்னா எல்லோ கலர்ஸ் ஆகிரும். இது ஆடி மாதம் தாங்க நான் விதைகள் போட்டிருந்தேன். இப்போ கார்த்திகை மாதத்துலே நம்ம அறுவடை காய்கள் கொடுத்துருக்கு. கார்த்திகை மாதத்துலேருந்து இது வரைக்கும் நமக்கு கண்டினியூஸாக காய்கள் இருந்துகிட்டே இருக்குங்க. இது நிறைய பூக்கள் பூக்கும். பூக்களோடு பிஞ்சுகளும் கொத்து கொத்தாக காய்க்குங்க. ஒரு கொத்துலேயே 4-5 காய்கள் வரைக்கும் பிடிக்கும். இது நம்ம பூச்சி தொல்லை அப்படிங்கிறது ரொம்ப இல்லைங்க. நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம பெனானா பீல் ஃபெர்டிலைசர் நான் பஞ்சகவ்யம் கொடுக்குறோம். கண்டினியூஸாக நம்ம கொடுத்துட்டு இருக்கிறதுனால ஓரளவு பூச்சி தொல்லை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வெயில் இருக்கக்கூடிய பிளேஸில் தான் வச்சுருக்கோம். இது 6x6 க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம். நிறைய வளங்கள் கொடுக்கணுங்க, கொடுத்தா தான் காய்கள் ரொம்ப கிடைக்கும் நமக்கு. இது டெய்லி வாட்டரிங் மஸ்ட்டாக நம்ம கொடுக்கணும். நம்ம இந்த பிளான்ட்ஸு சேர்த்து தாங்க வச்சுருக்கோம் க்ரோ பேகு. எந்த பிரச்சனையுமே இல்லை. பிளான்ட்ஸ் நமக்கு நல்லா செழிப்பாகவே வளரும். நீங்களும் உங்கள் கார்டனில் இந்த வெரைட்டிஸ் நீங்கள் வைக்கலாங்க. இது பாருங்கள், நாட்டு வழுதனங்காய். இது ரோட்டு ஓரங்களில் ஒரு சின்ன கெட்டு 10 ரூபா அப்படின்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ அவங்கக்கிட்ட இருந்து தான் நான் 10 ருபீஸ்ன்னு ஒரு கெட்டு வாங்கியிருந்தேன். ஸோ 10 பிளான்ட்ஸ் அதில் இருக்கும். அதில் ஒரு 2 பிளான்ட்ஸ் எனக்கு வந்திருக்கு. இப்போ நிறைய காய்கள் கொடுத்துட்டே இருக்குங்க. இது 1.5 இயர்ஸ் பிளான்ட்டு. கண்டினியூஸாக நமக்கு பூக்களும் பிஞ்சுகளும் காய்களும் இருந்துகிட்டே இருக்குங்க. நிறைய காய்கள் கொடுக்கும். எல்லாமே நல்ல தரமாக பெரிய பெரிய காய்களாக தாங்க இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக நம்ம டெய்லி நம்ம தோட்டத்தில் இருந்து நம்ம எடுத்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம். இது கருவாட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவாட்டு குழம்புக்கு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தொக்கு வெரைட்டிஸ் பண்ணிக்கலாம், சாம்பார் பண்ணலாம். இப்படி நிறைய டிஷ்ஷஸ் நம்ம இதில் பண்ணலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த வெரைட்டிஸ். இது நம்ம கார்டனில் இருந்து டெய்லி நம்ம பறிக்கலாம். இது ரொம்ப சுவையான ஒரு வெரைட்டிஸ் தாங்க. நம்ம 9x9 க்ரோ பேக்கில் வச்சுருக்கோம். ரொம்ப வளங்கள் கொடுக்கணும். இது வாட்டரிங்கிறது ரொம்ப மஸ்ட்டுங்க. நம்ம டெய்லி வாட்டர் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் பூச்சி தொல்லைகளும் இருக்கும். அந்த இலைகளோட பின்புறம் பூச்சி தொல்லைகள் இருக்கும். ரொம்ப நம்ம கேர் கொடுக்கணும். இந்த பிளான்ட்ஸுக்கு ரொம்ப வளங்களும் கொடுக்கணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் உங்கள் கார்டனில் ட்ரை பண்ணிக்கலாம். நிறைய நமக்கு கிடச்சிட்டே இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஆர்கானிக்காக எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.